மக்களே, பிக் பாஸ் மலையாளம் சீசன் 8ஓட ப்ரோமோ நேத்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுவும் ஹோஸ்ட் ஆகிய மோகன்லால் பர்த்டே அன்னைக்கு ரிலீஸ் பண்றோன்ற மாதிரி அதை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. போன வருஷமும் அதே டேட்ல தான் ரிலீஸ் ஆயிருக்கு, இந்த வருஷமும் அதே டேட்ல தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பட் அந்த ப்ரோமோல இருக்கிற ஒரு ஸ்பெஷல் என்ன தெரியுமா? லோகோவே ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பொதுமக்கள் ஆகிய நீங்க, காமனர்ஸ் ஆகிய நீங்க, உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு பயங்கரமான வாய்ப்பு கொடுக்குறோம். இதுக்கு முன்னாடி கொடுத்தோம், அதை விட இது பெருசா இருக்க போகுதுன்ற மாதிரி ஒரு அப்டேட்டுமே கொடுத்துருக்காங்க. அப்படி என்ன அப்டேட்டு? அப்போ மலையாளத்துல அதை எடுத்துட்டு வராங்கன்னா தமிழ்ல எடுத்துட்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்குதா? அப்ப தமிழ்லயும் இதெல்லாம் வரப்போதா அப்படின்ற மாதிரி யோசிக்கவும் வைக்குது. அப்படி என்ன நடந்திருக்கு அப்படின்ற தொகுப்பு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காம லைக்கும் ஐப்பும் கண்டிப்பா கொடுத்துடணும். நிறைய பேர் ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணாமல், யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க. அதை பண்ணிட்டு பார்த்தா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மக்களே. இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். சரி, அந்த ப்ரோமோல என்னதான் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோகன்லால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சட்டையை அயன் பண்ணிட்டு இருக்கார். அயன் பண்ணிட்டு இருக்க டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா அப்போ பேசுறார், இந்த ஷோல பொதுமக்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க போறோம். அதுவும் இங்க பொதுமக்கள்னா நானும் எப்படி அவர் ஒரு 1980s அந்த டைம்ல நானும் ஒரு காமனரா தான் இருந்தேன், பொதுமக்களா தான் இருந்தேன். அப்ப வரும்போது நான் எப்படிலாம் இது பண்ணேன், மீடியாலையும் அந்த ஃபீல்டுல, ஐ மீன் சினிமா ஃபீல்ட்ல இருந்தேன் இல்லையா, அதை பத்தி அவர் எக்ஸ்பிளைன் பண்ணி அவருடைய ஸ்டோரி அப்படியே நரேட் பண்ணி இப்போ நிறைய பேருக்கு இந்த ஷோல வாய்ப்பு கொடுக்க போறோம், அதுக்காக ஒரு ஷோவை கண்டக்ட் பண்ண போறோன்ற மாதிரி இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. என்ன ஷோ இது அப்படின்னு உற்று நோக்கி பார்த்தா வேற ஒன்றும் இல்லை, தெலுங்கு பிக் பாஸ் சீசன் 9 ஒன்று நடந்துச்சு இல்லையா, அந்த ஷோட எக்ஸாக்ட் காப்பி தான் இங்கே மலையாளத்தில் நடக்க போகுது அப்படின்றது தான் தகவல். அக்னி பரீட்சை. ஸோ பிக் பாஸ் அக்னி பரீட்சா அப்படின்றத நீங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில் போயிட்டு நீங்கள் சர்ச் பண்ணிங்கனாவே உங்களுக்கு அந்த ஷோ வரும். தெலுங்கு பிக் பாஸில் நடந்த ஷோ, அந்த ஷோவை தான் அப்படியே காப்பி பண்ணி போட்டிருக்காங்க. ஏன்னா தெலுங்கு பிக் பாஸ் அந்த சீசன் 9 இருக்கு இல்லையா, உச்சகட்ட டிஆர்பி, அதுதான் ஹையஸ்ட் டிஆர்பி ரேட்டிங் வாங்கின ஷோ அப்படின்றது இருக்கு. பயங்கர சக்சஸ் ஆயிடுச்சு. அக்னி பரீட்சைன்ற ஷோவும் சக்சஸ், பிக் பாஸ் சீசன் 9 தெலுங்குமே சக்சஸ் பயங்கரமா இருந்தது. அதனால அந்த சக்சஸ் ஃபார்முலாவை எடுத்துட்டு வரலாம் மலையாளத்துக்கு அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனா மலையாளம் சீசன் 7மே அவங்களுக்கு ஒரு பெரிய சக்சஸ் தான். சவுத் இந்தியன் பிக் பாஸ்லயே தெலுங்கு சக்சஸ், மலையாளம் சக்சஸ், கன்னடா சக்சஸ். ஃபெயிலியரான ஒரே சீசன், அந்த அளவுக்கு பெருசா டிஆர்பியும் பயங்கர மோசமான ரெஸ்பான்ஸ் கிடைச்ச சீசன் தமிழ் சீசன் மட்டுமே. மற்ற 3 சீசனுமே பயங்கரமான ஒரு ரெஸ்பான்ஸ் இருந்தாலும் இந்த சீசன் நம்ம வாங்கியிருக்கோம். அடுத்த சீசனும் அந்த டிஆர்பியை மெயின்டைன் பண்ணணும், அடுத்த சீசனும் நம்ம மக்கள் கிட்ட ஒரு பெரும் வரவேற்பை எடுத்துட்டு போகணுன்றதுக்காக தான் அந்த கான்செப்டை இங்க எடுத்துன்னு வராங்க. அது நான் வரவேற்கிறேன். ஏன்னா நமக்கு ஒரு சில விஷயங்கள் கான்செப்ட் வரலன்னா அது எடுத்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதை சக்சஸ் பண்றது நல்ல விஷயம்தான். இன்னமும் தமிழ்ல அதை மாதிரி பண்ண மாட்டேங்கிறாங்கன்ற ஒரு பெரிய வருத்தம் நிறைய பேருக்கு இருக்கு. ஆனா அதை எடுத்துட்டு வந்திருக்கிறாங்க. இதுல எப்படி நடக்கும், அந்த ஷோ எப்படி நடக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட அந்த ஷோ வந்து ஒரு 2 மாசம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்பத்துல இருந்து அந்த ஷோ 2 மாசம் நடக்குதுன்னா இன்னொரு பக்கம் ஆடிஷன் பேரலா போயிட்டு இருக்கும். இதுல காமனருக்கான ஆடிஷன் இந்த ஷோல நடக்குது, செலிபிரிட்டிக்கான ஆடிஷன் தனியா ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் இதுவா, இந்த ஷோவை பத்தி நான் டீட்டெயிலா பின்னாடி வரேன். லோகோ உங்ககிட்ட காமிக்கிறேன். லோகோ இதுதான், பிக் பாஸ் சீசன் 8ஓட லோகோ. இது சீசன் 8ஓட லோகோவா இல்ல அக்னி பரீட்சையோட லோகோவா அப்படின்னு இருக்கு. ஏன்னா அந்த 8 வருது இல்லையா, இப்படி 8 போட்டிருக்காங்க. இது 8 கிராஸ்ல அக்னி பரீட்சா அப்படின்ற மாதிரி தான் மீன் பண்ணியிருக்காங்க. அதை தாண்டி இந்த லோகோவை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ரெட்டு ஒரு ஐ எனர்ஜியை இது பண்ற மாதிரி இருக்கு. அதை தாண்டி 2 கார்னர்லயுமே 8 கைகள் இருக்கு. மேபி இந்த 8 கைகள்னா 8 காமனரை நாங்க உள்ள எடுத்துட்டு வர போறோமோ, 8 காமனர் நாங்க உள்ள எடுத்துட்டு வரோம்ன்ற மாதிரி 8 கையை குறிப்பிடுறாங்களோ அப்படின்ற மாதிரி பல கேள்விகள் வருது. ஆனா எப்பவுமே இந்த ஐ லோகோல ஒரே ஒரு லென்ஸ் தான் இருக்கும். ஆனா இந்த வாட்டி 2 லென்ஸ் கொடுக்குறாங்க. அப்ப 2 லென்ஸ்னா மேபி 2 பிக் பாஸா இல்ல 2ஆ ஸ்பிளிட் பண்ண போறாங்களா அப்படின்ற மாதிரி யோசிக்க வைக்குது. ஏன்னா தமிழ் பிக் பாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்மால் பாஸ் பிக் பாஸ் அப்படின்ற ஒரு பேட்டர்ன் நடந்துச்சு. 2 வாய்ஸ் இருந்தது, ஒரு ஸ்மால் பாஸ் பிக் பாஸ்ன்னு இருக்கு. அந்த மாதிரி இந்த பேட்டர்ன் எடுத்துட்டு வர போறாங்களோ, ஏன்னா டபுளா டிவைட் பண்ண போறாங்களோன்ற மாதிரி தோணுது. இதே கான்செப்ட் தான் தெலுங்குலயும் நடந்துச்சு. ஏன்னா அங்க வந்து காமனர்ஸ் செலிபிரிட்டின்னு 2ஆ பிரிச்சுட்டாங்க. வீட்டு மெயின் ஹவுஸ்ல ஒரு இது, வெளியே ஒரு ஹவுஸ் அப்படின்ற மாதிரி டபுள் ஹவுஸ் தான் வச்சிருந்தாங்க. டபுள் ஹவுஸ் டபுள் டோஸ் அப்படின்ற மாதிரி. அப்ப இந்த இடத்துல 2 கேமரா அப்படின்னு நோக்கும் போது, ஸோ மலையாளத்திலுமே 2 வீடு கான்செப்டா, 2 போர்ஷனா டிவைட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். அதை தாண்டி இது ஒரு ஃபயரா காட்டுது. இந்த சீசன் வந்து இன்னும் நிறைய எனர்ஜி இந்த மாதிரி இருக்க போற ஒரு சீசனா இருக்க போகுது. ஏன்னா அதுல இருக்க பாத்தீங்கன்னா ஐ எனர்ஜி பேலட் தான் இருக்கு.
அந்த கிறிஸ்மான் ரெட்டா இருக்கட்டும், டீப் ஆரஞ்சா இருக்கட்டும், மெட்டலிக் கோல்டா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஐயா காட்டுற மாதிரி இருக்குது. ஸோ அப்போ நிறைய சம்பவங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி தான் பாக்குது. ஓகே, அதை தாண்டி இப்போ அந்த அக்னி பரீட்சா ஷோக்குள்ள போயிடலாம். அந்த ஷோல என்னெல்லாம் நடக்கும், ஏதெல்லாம் இது பண்ணும் அப்படின்ற ஒரு டீட்டெயில் கிளாரிட்டி கொடுக்குறேன். அந்த ஷோக்குள்ள நடக்கிறதுக்கு முன்னாடியே ஆடிஷன் நடக்கும். ஷோக்குள்ள வராங்கன்னு வச்சுங்களேன், தெலுங்குல வந்து 45 பேர் அந்த ஷோக்குள்ள வந்தாங்க. அதுக்கு முன்னாடியே கட்ட ஆடிஷன், 2வது கட்ட ஆடிஷன் அப்படின்ற மாதிரி 2-3 ஆடிஷன் முடிச்சுட்டு தான் அவங்க உள்ள வராங்க. ஏன்னா ஃபில்டர் அவுட் பண்ணுவாங்க. இப்ப காமனர்ஸுக்கு ஒரு வாய்ப்புன்னா பல ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து அதை அப்ளை பண்ணுவாங்க. நமக்கும் இந்த வாய்ப்பு கிடைச்சிராதா, நம்மளும் போய் இந்த ஷோல பார்ட்டிசிபேட் பண்ணிட மாட்டோமா அப்படின்ற மாதிரி ஏங்குறவங்க நிறைய பேர். ஏன்னா பிக்கெஸ்ட் ரியாலிட்டி ஷோங்க, அதனால நிறைய பேர் அப்ளை பண்ணுவாங்க. அதுல ஃபில்டர் அவுட் பண்ணுவாங்க. ஃபில்டர் அவுட் பண்ணி ஒரு 45 பேர் எடுத்துட்டு வருவாங்க. தெலுங்குல அப்படிதான் நடந்துச்சு. அந்த 45 பேர் எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் அங்க ஒரு ப்ராசஸ் நடக்கும். செலக்டடா, ரிஜெக்டடா, வெயிட்டிங்கா அப்படின்னு நடக்கும். ஸோ நீங்க விஜய் டெலிவிஷன்ல வந்து சூப்பர் சிங்கர் இதெல்லாம் பாத்தீங்கன்னா கிரீன் வாங்கினா செலக்டட், அதே மாதிரி தான் இங்கேயும் 3 ஜட்ஜஸ் இருப்பாங்க. ஸோ தெலுங்குல யார் யார் ஜட்ஜா இருந்தாங்கன்னா ஸ்ரீமுகி, இப்போ அவங்க நிறைய நம்ம பிரியங்கா மாதிரி அங்க ஸ்ரீமுகி, அவங்க பிக் பாஸ் சீசன் 3யோட ரன்னர். அதுக்கப்புறம் அப்ஜித் பிக் பாஸ் சீசன் 4ஓட வின்னர் தெலுங்கு. அடுத்து பிந்து மாதவி பிக் பாஸ் தமிழ் சீசன் 1ஓட ரன்னர் அப், செகண்ட் ரன்னர் அப். ஓடிடி தெலுங்கு சீசனோட வின்னர் அப் அவங்க. அதுக்கப்புறம் நவீன், இவருமே எந்த சீசன் கரெக்டா டீட்டெயில் தெரியல, இவரும் ஒரு பிக் பாஸ் சீசனை சேர்ந்தவங்க தான் ஜட்ஜா இருந்தாங்க. இதுல என்ன பண்ணிடுவாங்கன்னா, ஃபர்ஸ்ட் அந்த ஷோ ஆரம்பிக்கும் போது இந்த 45 கண்டஸ்டன்ஸ் வருவாங்க அந்த ஷோல. வந்த உடனே பாத்தீங்கன்னா அவங்களுடைய டேலண்ட், உங்களுடைய டேலண்ட் என்னங்க, மேஜரா உங்களுக்குன்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டேலண்ட் இருக்கும் இல்லையா, அந்த டேலண்ட்டை ஷோகேஸ் பண்ற விதத்துல அவங்க காட்டுவாங்க. அந்த டேலண்ட் ஜட்ஜுக்கு பிடிச்சிருந்தது, ஜட்ஜு இம்ப்ரெஸ் ஆயிட்டாங்கன்னா 3 பேருமே கிரீன் காமிச்சிட்டாங்கன்னா நீங்க செலக்ட் ஆயிட்டீங்க. ஒருவேளை நீங்க பண்றது ஜட்ஜுக்கு பிடிக்கல, ரெட் காமிச்சிட்டாங்கன்னா நீங்க ரிஜெக்ட் ஆயிட்டீங்க. அதை தாண்டி எல்லோ அப்படின்ற மாதிரி எல்லோ காமிச்சாங்கன்னா நீங்க வெயிட்டிங் லிஸ்ட்ல ஆட் ஆயிருக்கீங்க. இப்படி நடக்கும். ஸோ அதை கிரீன்ல நீங்க செலக்ட் ஆயிட்டீங்கன்னா அடுத்தடுத்த ரவுண்ட்ஸுக்கு நீங்க செலக்ட் ஆகிட்டே போவீங்க. இந்த 45 பேர்ல இருந்து கடைசி ரவுண்ட்ல 15 பேர் வந்திருக்காங்க. 15 பேர். ஓகே, இதுல நடுவுல எலிமினேஷன் நடக்கும். அந்த எலிமினேஷன் எப்படி நடக்கும்னா ஜட்ஜஸ் பேசிஸ்லயும் நடக்கும் ஒரு பாயிண்ட்ல. அதை தாண்டி ஒரு சுச்சுவேஷன் வரும். அந்த ஷோ பாதி தூரம் போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அதுல மக்கள் ஓட்டிங் எடுத்துட்டு வந்துட்டாங்க. மக்கள் ஓட்டிங் எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் மக்கள் ஓட்டு போட்டு அவங்களே இந்த ஷோல தொடரணுமா வேணாமா, என்ன பண்ணணும் அப்படின்ற கான்செப்ட்லாம் வந்துடும். இது ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடியே நம்ம ஒரு பெரிய பிக் பாஸோட சேலஞ்சஸ் எல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணி ஆகணும். அதுதான் இந்த அக்னி பரீட்சா. ஸோ அந்த பேர்லேயே தெரியுதுல, அக்னி பரீட்சான்னா பயங்கரமான சம்பவங்கள் இருக்கும். பிக் பாஸ்ல நடக்குதுல ஒரு கேம், அதோட டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கான சேலஞ்சஸ்லாம் இருக்கும். அதுல வந்து மென்டல் எபிலிட்டி, பிசிக்கல் ஸ்ட்ரென்த்து, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா குரூப் ஸ்ட்ரென்த்து, நீங்க எப்படி ஒரு கேப்டனா எப்படி லீட் பண்றீங்கன்ற மாதிரி உங்களோட அனைத்து டெஸ்ட்டும் அந்த இடத்துல நடத்தப்படும். இதுல என்ன மொட்டை அடிங்க, எப்படி மொட்டை அடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அரிதா ஹரிஷ் அப்படின்ற நபர்லாம் மொட்டையே அடிச்சிருக்கிறார். இந்த ஷோக்காக நீங்க எந்த அளவுக்கு சாக்ரிஃபைஸ் பண்ணுவீங்க, என்னெல்லாம் பண்ணுவீங்கன்ற மாதிரி உங்களுடைய எல்லாத்தையுமே உங்களுடைய டாலரன்ஸ் லெவல்ல இருந்து எந்த லெவல் வேணாலும் உங்களை செக் பண்ணுவாங்க. அதெல்லாம் தாண்டி நீங்க இந்த ஷோல சஸ்டெயின் ஆயிட்டீங்கன்னா நீங்க அக்னி பரீட்சால இருந்து டைரக்டா நீங்க இதுக்குள்ள வந்துடலாம், பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போயிடலாம். அப்படி எத்தனை பேர் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சீசன் 9 தெலுங்கு இருக்கு இல்லையா, அக்னி பரீட்சால இருந்து வந்தவர் தான் கல்யாண். அவர் தான் பிக் பாஸ் சீசன் 9ஓட டைட்டில் வின்னருமே ஆயிருக்கிறாரு. ஒரு காமனரா வந்து டைட்டில் வின் பண்ணதாலதான் பிக் பாஸோட டிஆர்பியும் மூளைக்கும் போயிருக்குது. ஸோ அதுல குறிப்பா சின்ன சின்ன வில்லேஜஸ், சின்ன சின்ன ஊர்கள், இது எல்லாத்துக்கும் போய் ரீச் ஆனதுக்கு காரணம் அந்த அக்னி பரீட்சா அப்படின்ற ஷோல காமனரா வந்த 2-3 பேர். அதுதான். ஓகே, இதுல எத்தனை பேர் உள்ள போனாங்கன்னா 6 பேர் உள்ள போனாங்க. அதுல 3 பேர் ஓட்டின் அடிப்படையில, 3 பேர் ஜட்ஜஸ் வைஸ் அடிப்படையில. அதுல யாருன்னா கல்யாண் ஓட்டு அடிப்படையில, பிரியா ஓட்டு அடிப்படையில, பவன் 3 பேர் ஓட்டு அடிப்படையில உள்ள போனாங்க. மேபி நேம்ஸ் வந்து கொஞ்சம் மிஸ் ஆயிருக்கலாம், ஏன்னா நான் சீசன் 8, 9 ஸ்டார்ட் பண்ணப்ப பார்த்தது, பட் பேர் தெரியும். அதை தாண்டி அரிதா ஹரிஷ், ஸ்ரீஜா அண்ட் மனிஷ், இந்த 3 பேர் ஜட்ஜஸ் செலக்ட் பண்ண ரீதியில போனாங்க. ஆக மொத்தத்துல 4 பாய்ஸ் 2 ஃபீமேல்ஸ் வந்து பிக் பாஸ் சீசன் 9குள்ள போனாங்க. அவங்க காமனர்ஸாகவும் மிச்சம் எல்லாம் செலிபிரிட்டியாகவும் இருந்தாங்க. இதுல ஒரு காமனர், எப்படி அந்த காமனர்ல இருந்து 2 பேர் ஃபைனலிஸ்ட் ஆனாங்க. ஒன்னு கல்யாண், இன்னொன்னு பவன். இவங்க 2 பேருமே ஃபைனலிஸ்ட் ஆகி இந்த ஷோ ரீச் ஆனதுக்கு இவங்க 2 பேர் தான் மெயின் காரணம். அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான டிஆர்பியும் பயங்கரமான ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருக்கு. இப்போ அதுக்கு தான் இந்த பிளானிங்கை மலையாளத்தில் எடுத்துட்டு வந்திருக்காங்க. மேபி இது தமிழ்ல வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த ஷோ வந்து கம்பல்சரி ஒரு 2 மாசம் நடக்கும். இப்போ ப்ரோமோ வந்திருக்குதுன்னா
ஸோ மேபி ஜூன் மிட்லேயோ இல்லை ஜூன் எட்டுக்குள்ளேயோ இந்த ஷோவை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஜூனு ஜூலை 2 மாதம் நடக்கும், இல்லை ஆகஸ்ட் வரையும் நடக்கும்னு வச்சுங்களேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட்டில் பிக் பாஸ் ஸ்டார்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த ஷோ மினிமம் 1.5 மாதம் போயிருக்கு. ஏன்னா தெலுங்குல மட்டுமே 16 எபிசோடு, 15லேருந்து 16 எபிசோடு நடந்திருக்குது. இப்போ அந்த 14லேருந்து 15 எபிசோடுனா கிட்டத்தட்ட அது 2 வாரம் மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டு அடுத்த நடவடிக்கையை அவங்க எடுத்துகிட்டு போய் முடிக்கணும். அப்போ ஆக மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா 16 எபிசோடுனா ஒரு வாரத்துக்கு 4 வாரம், அப்போ 2 மாதத்துக்கு 8 வாரம். ஸோ ஒரு வாரத்துக்கு 2 எபிசோடுனா 2 மாதம் கம்பல்சரி. இது 2 மாதம் நடந்தாகும். அது ஜூனில் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, ஜூலைக்குள்ளே முடிச்சு ஆகணும். முடிச்சுட்டு ஆகஸ்ட்டில் பிக் பாஸ் ஸ்டார்ட் ஆகணும். ஏன்னா ஆகஸ்ட் 3 தான் மலையாளம் பிக் பாஸ் சீசன் 7 ஸ்டார்ட் ஆச்சு. ஏன்னா அதை ஸ்டார்ட் பண்ணுற சுச்சுவேஷன் ஆகஸ்ட்டு மலையாளம், செப்டம்பர் தெலுங்கு, அக்டோபர் தமிழ். இதுதான் ஒரு பேட்டர்னாக ஃபாலோ ஆகுது. ஓகே, அந்த ரீதியில் இதுதான் நடக்க போகுது. யாராவது நீங்கள் மலையாளத்தில் போய் பார்ட்டிசிபேட் பண்ணணும், இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த செலெக்ஷன் ப்ராசஸ் அதை எப்படி அப்ளை பண்ணணும்னு அடுத்த ப்ரோமோ வரும். அதை பார்த்துட்டு நான் உங்ககிட்ட டீட்டெயிலாக எடுத்துகிட்டு வந்து சொல்கிறேன். இந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ, இந்த அக்னி பரீட்சா அப்படின்ற ஷோவை தமிழில் எடுத்துகிட்டு வந்தால் நல்லா இருக்குமா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க தமிழ் ஆடியன்ஸ் அப்படின்றவங்க எல்லாமே கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். பை கைஸ்.